சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை 2 கட்டங்கள் முடிவடைந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனையை 10 நாட்களுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. ஒருவேளை 10 நாட்களுக்குள்ள ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனை ஏத்துக்கலனா போர் அப்படின்றது வெடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மத்திய கிழக்குல கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய ஆக்டிவ் ட்ரூப்ஸ் இருக்கிறதா நம்ம செய்திகளை நிறைய பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து இதுல ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு பக்கம் படை குவிக்கிறது, இந்த மாதிரியான மிரட்டல்கள் விடுறது, மறுபக்கம் அந்த பேச்சுவார்த்தை தொடர்றது அப்படின்றதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை வெளியில இருந்து பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அவங்களே பார்க்கறதுலாம் ஒண்ணும் இல்லை, அவங்களே சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அழுத்தம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அணு ஆயுதம் அந்த ஒப்பந்தத்துல அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை பெறுறது அப்படின்றதான் இதை இந்த உருட்டல் மிரட்டல் இந்த மாதிரி படை குவிப்புக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமா சொல்லப்படுது. ஆனா அதே சமயத்துல அந்த போர் இவங்க தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கு எந்த உறுதியற்ற தன்மையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிலைமை தொடர்ந்து மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த அமெரிக்காவோட நிலையில தொடர்ந்து மாற்றம் நடந்தது. உதாரணமா சொல்லணும்னா இப்ப அந்த ட்ரம்ப் மிகப்பெரிய அளவுல அறிவிச்ச அந்த வரி விதிப்பு அந்த அமெரிக்க உச்சநீதிமன்றத்தால இது செல்லாது, சட்டத்துக்கு புறம்பானு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அது அமெரிக்க வெளிநாடுகள்ல மற்ற நாடுகளை தாக்குறது, அந்த தாக்குதல் மூலமா தன்னோட நெருக்கடியை அது மூலமா குறைச்சிக்கிறது, இல்ல அதை இல்லாமலாக்குறது அப்படின்ற விஷயத்துல தொடர்ந்து இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கிறது நம்ம வரலாறுல பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி செய்வாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. முதல்ல இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரம் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, அவங்க சில நிபந்தனைகளுக்கு விதிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அணு ஆயுதத்தை முழுமையா நீங்க கைவிடணும், அணு ஆயுத திட்டத்தை முழுமையா கைவிடணும், உங்களுடைய ஏவுகணை தொடர்பான விஷயங்களை நீங்க நிறுத்தணும். 3ஆவதா இங்க அணிநாடுகளுக்கு அந்த சுற்றியுள்ள அந்த போராளிகளுக்கு நீங்க கொடுக்குற இந்த ஆதரவை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட அடிப்பணி எங்கள்கிட்ட நீங்க சரணடைங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை மறுத்த பின்னாடி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அணு ஆயுதத்தை மட்டும் தான் பேசுவோம், அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களை மட்டும் தான் பேசுவோம், மற்ற விஷயங்களை நாங்க பேச மாட்டோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவுல என்ன அந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா சென்றதாகவும் இரு தரப்பும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான அணு ஆயுத அந்த 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பான வரைவை 2 பேரும் நாங்க தயார் செய்ய போறோம். அதன் பிறகு இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதன் பிறகு எங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை அந்த நெகோசியேஷன் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார். அப்ப அறிவிச்சதுக்கு பிறகு அப்படியே நின்று போச்சு. அப்பனா அது ஒரு சுமூகமான போதும் தானே முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய அந்த 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 விமானங்கள் E3 விமானங்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த மத்திய கிழக்கு அமெரிக்க ராணுவத்தால கொண்டு வரப்பட்டிருக்கு. பொதுவா என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு உருட்டல் மிரட்டலுக்கு இந்த மாதிரியான போர் விமானங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் மற்றவங்க சொல்ற விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எந்த வகையிலயும் மற்றவங்களை அதாவது ஒரு மிரட்டுறதுக்கான ஒரு வடிவம் கிடையாது. உண்மையிலேயே அவங்க போர் நடத்தணும்னா மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விமானங்களை கொண்டு வருவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தன்னிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 11 அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானங்கள் இருக்கு. அதுல சிலது சரியான முறையில செயல்படாத நிலையில இருக்கும்போது கிட்டத்தட்ட தங்கிட்ட எத்தனை போர் விமானங்கள் இருக்கு இந்த மாதிரியான அதாச்சும் சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போர் விமானங்கள் இருக்குல்ல, அத்தனையும் இங்க இப்போ மத்திய இதில் குவிச்சிருக்கிறாங்க. அதனால தயாரிப்பு முழுமை அடைஞ்சிட்டு இருக்கே தவிர இது பின்வாங்குற மாதிரி தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது ராணுவ நோக்கர்கள் சொல்றது, இது அமெரிக்க தரப்புல சொல்ற விஷயம், செய்யற விஷயம். அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி ஈரான், ரஷ்யா, சீனா 3 நாடுகளும் நாங்க ஒத்திகை செய்ய போறோம், போர் ஒத்திகை செய்ய. அதாவது ஏதாவது ஒரு எண்ணெய் கப்பலை யாராவது முடக்கினாங்க அப்படின்னா அதை விடுவிக்கிறது போன்ற அந்த மாதிரியான ஒத்திகைகளை நாங்க செய்ய போறோம் முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அமெரிக்கா தாக்காத நிலையில என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கல. ஆனா இப்ப சமீபத்துல மறுபடியும் அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நாங்க மூடுறதுக்கான ஒத்திகையை முன்னாடி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல அதை செய்யாம இருந்தாங்க. இப்போ இந்த சூழல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2மே நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒண்ணு என்னன்னா, அந்த போர் ஒத்திகை நடந்திருக்கு, அந்த மொத்த நீரிணையும் மூடுறதுக்கான ஈரானிய ஒத்திகைன்றது
இதன் பிறகு நடந்திருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க சீனா பங்கேற்கல. ஈரானும் ரஷ்யா மட்டும்தான் இந்த ஒத்திகையில், அதாவது ஏதாவது எண்ணெய் கப்பல்கள் வந்து யாராவது அதை கடத்தினாங்க அப்படின்னா அதுல இருந்து மீட்கிறதுக்கான ஒத்திகை மட்டும் செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சீனா அதுல பங்கேற்கல. இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை சீனா இதுல பங்கேற்காததால இவங்க வந்து பின்வாங்குறாங்களா, இதுல வந்து அவங்களுக்கு ஒப்புமை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா பாக்குறதுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க சீனாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த வார்ஃபேருக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளுக்கு சீனாவுக்கு உதவி வழங்குறது அப்படின்றதுதான் அதுல இருக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா தாக்குதல் தொடர்பான விஷயங்கள், ஆயுதங்களை வந்து அங்க ரஷ்யாவில இருந்து தான் கொண்டு வர்றதா தகவல்கள் வருது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவு சீனா வந்து இதுல பங்கேற்காத காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய எல்லை என்றது என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான அந்த சமிக்கைகளை, அதாவது திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். அப்போ அவங்க எவ்வளவு நேரத்துல தாக்குறாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுக்கு தயாரிப்பு வேலைகள் தொடங்கும். அதே சமயத்துல ஈரான் தொடர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வந்து தாக்க மாட்டோம் முதல்ல அப்படின்றாங்க. அப்ப எதிரி தாக்குனாங்கன்னா எவ்வளவு வேகமா நீங்க திருப்பி தாக்குறீங்கன்றத பொறுத்துதான் போரோட திசை வந்து தீர்மானிக்கப்படும். அப்போ எதிரியோட அந்த போர் விமானங்களும் சரி, இந்த மாதிரி நவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்லி வார்னிங் விமானங்களும் மேல் நோக்கி போகுது அப்படின்னா அது எவ்வளவு போகுது, எந்த எந்த திசையை நோக்கி போகுதுன்றதை நீங்க வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு நேரத்துல இவங்க தாக்குவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு. இப்ப அந்த நேரம்ன்றது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு கிடைச்சிடும். அதை கொடுக்கறதுக்கு சீனா தயாரா தான் இருக்கு. அதுக்கான கப்பல்கள், அந்த தாக்குதல் கப்பல்கள், அந்த சமிகைகளை தரக்கூடிய அந்த கப்பல்கள் அந்த பகுதியில் தான் நிற்கிறதா தொடர்ந்து உறுதியான செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உறுதிப்படாத இன்னொரு தகவல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு ஒரு ஐஎல்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய விமானங்கள் வந்தவண்ண இருக்குது. அது எதை இறக்குமதி எந்த கொண்டு வருது அப்படின்றத பத்தி யாருக்கும் தெரியல. அதை பத்தி அரசு எந்த ஒரு உறுதியையும் கொடுக்கல. வருது வரல நாங்க என்ன செய்யறோம்ன்றத பத்தி எந்த ஒரு உறுதிப்படாத தகவல்களா இருந்தது. இப்ப சமீபத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஈரானுக்கான அந்த தூதர், ரஷ்யாவுக்கான ஈரானிய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க ஏற்கனவே எங்க ரஷ்யா கூட நிறைய ராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் செஞ்சிருந்தோம். அந்த ஒப்பந்தம் வந்து இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அது இது மூலம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் தேவையான எதிர்த்தாக்குதல் தேவையான உதவிகளை, ராணுவ உதவிகளை, தளவாடங்களை ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இது உறுதி செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. கடைசியா இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஐநா மன்றத்துல ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்க வந்து எங்களை அமெரிக்கா தாக்குனா அப்ப அமெரிக்க பகுதிகளா கருதப்படக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ராணுவ நிலைகளையும் நாங்க தாக்குவோம். ஏன் அப்படின்னா அந்த ராணுவ நிலைகள் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அமெரிக்காவுடைய தன்னாட்சி பெற்ற பகுதிகள். அந்த மற்ற நாடுகளோட பகுதிகள் அது இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு அதன் மேல எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்க முடியாது அப்படின்றதுதான் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட அது அமெரிக்க பகுதியாவே கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை தாக்குனா அமெரிக்க பகுதியா கருதப்படக்கூடிய ராணுவ நிலைகளை தாக்கும்னு சொல்லி முன்னமே என்ன சொல்றாங்கன்னா ஐநா மன்றத்தில் அறிவிக்கிறாங்க. அது மூலமா என்ன எதுக்காக இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை தாக்கும் பொழுது அது நீங்க வந்து ஈரான் மற்ற நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு செய்யுது, தாக்குது, அது தவறு அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து தவிர்க்கிற விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க முன்னாடியே நாங்க சொல்லிட்டு பாருங்க, எங்களை தாக்குனா நாங்க வந்து திருப்பி தாக்குவோம் அப்படின்றத ஏற்கனவே செய்தியா சொல்லிட்டாங்க. அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற நாடுகள் தங்களை கண்டிக்காத வகையிலும் தன் பக்கம் கொண்டு வர விதமா இது ஒரு அரசியல் நகர்வு. அப்படிதான் எந்த மத்திய கிழக்கு நாடுமே வந்து அமெரிக்கா வந்து ஈரான் தாக்குறதுக்கு எங்களுடைய தளத்தை வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிலையில அமெரிக்கா வந்து வேறு வழியா தாக்கினாங்க அப்படின்னா, இப்ப ஈரான் வந்து நிச்சயமா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலேயோ இல்ல கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்திலேயோ தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, இப்ப இவங்களும் வந்து ஈரானை தாக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இங்க ஏற்படாதா? அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். அப்ப கடந்த முறை இதை பத்தி பேசியிருக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னா, இவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றது அந்தந்த நாடுகளை பொறுத்தது. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய ராணுவ நிலைய, சவுதி அரேபியா இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலையை ஈரான் தாக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சவுதி அரேபிய நிலையை நாங்க கருதல, அதை வந்து நாங்க வந்து அமெரிக்காவோட நிலையை, அதை ராணுவ நிலையாவும் அதோட பகுதியாகவும் கருதிதான் நாங்க தாக்குறோம் அப்படி சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க. ஒருவேளை சவுதி அரேபியா என்ன செய்யலாம் அப்படின்னா, தன்னுடைய பகுதியை தாக்காத பட்சத்துல அந்த ராணுவ நிலையை மட்டும் தாக்கும்போது இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளை தாக்கல, அது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை தானே தவிர இது சவுதிக்கு எதிரான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்க எடுக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து. இல்ல மேல நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, உதாரணத்துக்கு கத்தார் கூட தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த முறை அந்த அமெரிக்க ராணுவ நிலையை தாக்கும் பொழுது கத்தார் என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட மேல நீங்க தாக்குதல் இறையாண்மையுள்ள
இந்நாட்டின் மீது நீங்க தாக்குதல் நடத்தாரு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி கத்தார் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதில் தாக்குதல் எதுவும் செய்யல, அது வேற விஷயம். ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அது இந்த போரோட திசை எப்படி கொண்டு போறதுன்றது அந்தந்த நாடுகளுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடா தான் இருக்கும். அப்ப இவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா, எங்களுடைய வான்வெளி பரப்பையோ கடல் பகுதி பகுதியோ நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இவங்களுக்கு அந்த பவர் இருக்கான கிடையாது. அப்போ இவங்களை மீறிய அமெரிக்கா செய்ய முடியும் அப்படின்னும் போது அப்ப இவங்களுடைய அந்த இறையாண்மையை மீறி ஈரான் தாக்குதல் அப்படி நடத்துறது அப்படிங்கிறது அங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி போகுது. அப்ப இந்த விஷயத்துல ஒவ்வொரு நாட்டோட நிலைப்பாடுன்றது அந்த சூழலை பொறுத்ததான் இருக்குமே தவிர எதையும் வந்து நம்ம வந்து ஆர்பிட்ரரியா இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த எப்படி அதை பொருத்தி காட்டுறன்றது அந்த நாடுகளோட நிலைப்பாடு சார்ந்ததா விஷயம். அப்போ அந்த போர்ல இவங்க இறங்குறதா வேணாமா அப்படின்றதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா இருக்கு. இந்த நாடுகள் நாங்க போர்ல இறங்கல அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது சவுதியின் மேல நடத்தப்பட்ட தாக்குதலாவையோ இல்ல கத்தார் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை கருதாம இது அமெரிக்க நிலைகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலா கருதி அதுல தவிர்க்கலாம். இல்ல தன் மீது தாக்குதல் நடத்தினதா கருதி மற்ற நாடுகளையும் கூட கூட்டிட்டு போய் சண்டைக்கும் போகலாம். அப்போ இது அந்த அந்த நாடுகள் எடுக்கிற முடிவை பொறுத்தது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரஷ்யா, சீனா இவங்களும் வந்து ஒரு பக்கம் ராணுவ ரீதியாக ஆதரவு தராங்க. இது வெறும் ராணுவ ரீதியான ஆதரவோட நின்றுடுமா, இல்ல அவங்களும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? நேரடியா இறங்குறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. அவங்க தெளிவா அவங்களுடைய நிலைப்பாடு அறிவிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரஷ்யா ஈரானை எடுத்துக்கங்க. ரஷ்யா ஈரானுடைய அந்த ராணுவ உதவி என்றது என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த ஆளில்லா போர் விமானங்களை மிகப்பெரிய அளவுல உற்பத்தி செய்யறதுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கான தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு வழங்கினாங்க. அதுதான் அவங்களுக்கு செஞ்ச ராணுவ உதவி. அப்போ பதிலுக்கு அவங்க வந்து அவங்களுடைய படை வீரர்களை இறக்கி இவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல வடகொரியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட சில ஆயிரம் ராணுவ வீரர்களை இறக்கி குர்ஸ் பகுதியை வந்து கைப்பற்றுவதற்கு அவங்க நேரடியா அவங்க ராணுவ வீரர்களை அனுப்புனாங்க. அப்போ வடகொரியா தாக்கப்பட்டால் கண்டிப்பா ஈரானிய ராணுவ வீரர்கள் அங்க இறங்கி அவங்கள தற்காக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்துல வகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா ஈரானை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி எந்த ராணுவ வீரர்களும் அங்க அனுப்பப்படலை. அப்ப அனுப்பப்படாத போது அவங்க இவங்க ரஷ்யர்கள் வந்து இங்க ராணுவ வீரர்களை அனுப்பி தாக்குதலுக்கு அவங்களை தற்காத்துக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தத்துல எந்த ஒரு வரைவும் இல்லை அப்படின்றத நம்ம முடிவுக்கு வரலாம். அதே போல சீனாவை பொறுத்த அளவுக்கும் எந்த நாட்டு கூட மட்டும் இல்ல, எந்த நாட்டு கூட அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது. இப்போ அந்த ராணுவ வீரர்கள் இங்க வந்து ஈரானுக்காக போராடுறது இல்ல போரிடுவது அப்படிங்கிறது வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். அதே சமயத்துல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ராணுவ ரேடார்கள் ஆகட்டும், இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா S-400 கொடுத்தாங்க அப்படின்னா அதை இயக்கிறதுக்கான அப்போ போர் விமானங்களே S-400 போன்ற விமான எதிர்ப்பு ஏவுகணை கட்டமைப்புகளே கொடுத்தாங்க அப்படின்னா அதை இயக்கிறதுக்கான பயிற்சின்றது ரொம்ப குறுகிய கால பயிற்சி. நிச்சயமா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களால அதை இயக்க முடியாதுன்ற பட்சத்துல அவங்களுடைய மறைமுகமா அந்த ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து உதவி செய்யலாம். அவங்களுடைய சேர்ந்தவங்க வந்து உதவி செய்யலாமே தவிர முற்று முழுதா வந்து போரிடுவது அவங்களுக்காக போரிடுவது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நடக்காது அப்படின்றத நம்ம முடிவுக்கு வரணும் இந்த இடத்துல. அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய டார்கெட் அப்படின்றது வந்து ஈரான் அப்படின்றத தாண்டி சீனாவை பலவீனப்படுத்துறதுக்காக ஈரான் இந்த மாதிரி அச்சுறுத்துறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டும் பார்க்கப்படுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுதான் பாயிண்ட் இல்லை, அதுதான் நோக்கமும் கூட. அப்போ இதோட இப்ப ஈரானை வந்து தாக்குறது அப்படிங்கிறது சீனாவை பலகீனப்படுத்துவது அப்படின்றதான் அதுல இருக்கிற முதல் நோக்கம். அது மட்டும் அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு நோக்கம் என்னன்னா, ஈரான் இருக்கக்கூடிய வளங்கள் பல இடங்கள்ல பல பேர் சொல்றாங்க. இப்போ வந்து யூதர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு வெறுப்பு இருக்கு, இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரி, இல்ல அவங்க மேல ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு சில நேரங்கள்ல அந்த ரேசிஸ்டிக் விதமா பேசக்கூடிய விஷயமாவும் அது இருக்குது. அப்ப உண்மையிலே அவங்களுக்கு அப்ப இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு வெறுப்புணர்ச்சியை தொடர்ந்து பேசக்கூடியவர்களா இருந்தாலுமே சரிதான். ஆனா இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய வளங்கள் மேல அவங்களுக்கு வந்து பற்று இருக்கு. அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பணம் கொடுத்து அவர் வெற்றி பெற வச்சக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூத பிரிவை சேர்ந்த பணக்காரர்கள், நிதி மூலதனத்துல ஈடுபடக்கூடியவர்கள் தான் பணம் கொடுத்துருக்காங்க. சும்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு தேர்தல் வந்தது அப்படின்னா எதுக்காக பணம் கொடுப்பாங்கன்னா, நீ வெற்றி பெற்று வரும்பொழுது எனக்கு சாதகமான விஷயங்களை செய்யறது. உதாரணத்துக்கு ரஷ்யா கூட வந்து ஒப்பந்தம் செய்ய போறோம், இல்ல அதே மாதிரி வெனிசுவேலாவில வந்து எண்ணெய் அந்த அதிபரை கிடைக்க அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை வந்து நாங்க கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லும்போது யார் அதை கைப்பற்றுறாங்க, யார் இதுல பலனடைறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அவர் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்கதான் இதுல பலனடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதோ இல்ல வந்து இதுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பொருளாதாரத்தோட சம்பந்தமானது. அப்போ நாளைக்கே ஈரான் தாக்கப்பட்டு அது நிலைகுலை செய்யப்பட்டு அங்க இருக்கிற வளங்களை வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா யார் கைப்பற்றுவாங்கன்னா, இங்க யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் கைப்பற்றுவாங்க. அப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு
இப்போ இருக்கிற அந்த மொத்த அமெரிக்க அந்த பொருளாதார கட்டமைப்புக்கு ஒரு தேவை இருக்குது. எண்ணெய் வள நாடுகளை கைப்பற்றுவது, அந்த எண்ணெய் சந்தையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது, முக்கியமான எண்ணெய் சந்தையா இருக்கக்கூடிய சீனாவுடைய சந்தையை மறுபடியும் தன்னோட கையை நெல் போயிடுச்சு அது ஏற்கனவே. அதை மீண்டும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வளத்தை கட்டுப்படுத்தணும். அந்த வளத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நோக்கத்தில் தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரானுக்குள்ள போறாங்க. இப்போ ஒண்ணு ஈரானுடைய வளங்களை கைப்பற்றும் போது ஈரானையும் கைப்பற்றுவீங்க, அந்த வளத்தை கைப்பற்றி ஏற்றுமதி செய்யும் போது சீன சந்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த எதிர்ப்பு இந்த மாதிரியான ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் செய்யறது அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அந்த சந்தையை, அதாவது அந்த எரிபொருள் வளத்தை கைப்பற்றுவது, இன்னொன்னு வந்து அந்த அந்த எரிபொருள் வளத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தையை கைப்பற்றுவது. ரெண்டும் அதுக்குள்ள இருக்கிற நோக்கங்கள். அதே போல இங்க பேசப்படக்கூடிய அரசியல், அந்த இஸ்லாமிய யூத வெறுப்பு அரசியல் பாத்தீங்க அப்படின்னாலும், வெளிப்பார்வைக்கு அரசியல் அந்த மாதிரி இருந்தாலும் உள்ள அதோட நோக்கம் அப்படிங்கிறது அங்க இருக்கிற இயற்கை வளங்கள் தான். அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு இருக்கலாம், ஆனா இஸ்லாமிய நாட்டுல இருக்கிற வளங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கீரா காதல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து வெளிப்பாடு அவங்க இப்ப என்ன வேணாலும் பேசலாம். அப்ப இஸ்லாமியர்கள் வேணாம், உங்களுடைய இஸ்லாமிய நலங்களும் வேணாம்னு சொன்னாங்கன்னா அது உண்மையான ஒரு ஒரு வெறுப்பா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் தான் வேணாம், இஸ்லாம் நாட்டுல இருக்கிற வளங்கள் அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு தான் அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. அதுக்குதான் அந்த அரசியல் நடக்குதுன்றது புரிஞ்சு. இல்ல, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ வெனிசுவேலாவிலையும் சீனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா வந்து அங்க இருந்து அதிபரை கடத்தி கொண்டு போய் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான்லயும் வந்து நேரடியான அவங்களுடைய ராணுவத்தை வந்து இறக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீனா இந்த இடத்துல ஏன் அவங்களுடைய ராணுவத்தை இறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப இந்த இடத்துல சீனா வந்து ஒரு தவறு செய்யறாங்களா? அதாவது பொருளாதார தேவையின் அடிப்படையில நீங்க வந்து ஒரு நாட்டுக்குள்ள இறங்கி நீங்க செய்யறீங்க அப்படின்னா, அப்போ அது என்ன சொல்றதுங்க, அவங்களுடைய அந்த பொருளாதார கட்டமைப்பு அதுக்கு இடம் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிதான் பார்க்கணும். இப்போ என்னுடைய பொருளாதார வெளிநாடுக்கு இப்போ ஸ்ரீராமோட முகம் எந்த மாதிரியான முகம் அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பொதுவா எல்லாரும் மனசுல இருக்கிறது என்ன அப்படின்னா, சீனான்றது ஒரு சோசியலிச நாடு, புரட்சிக்கு அப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு திரிபுவாதத்துல மாறி போனாங்கன்றது இன்னொரு பக்கம். பொதுவா பார்க்க போறது அது ரெட் சீனா, அதாவது சிவப்பு சீனம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ஆனா உண்மையிலேயே அது வந்து இப்பவும் அது வந்து சிவப்பு சீனமாக தான் இருக்குதா, இல்ல ஒரு சோசியலிச கட்டமைப்பு கொண்ட ஒரு சீனமா இருக்குதா, அதுல முதலாளித்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்குள்ள அப்படின்றத பத்தி எல்லாம் பெருசா விவாதங்கள் இல்லை. அதை பத்தி விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் தான் அந்த நாடு இன்னொரு நாட்டுல இறங்கி போரிடுவது, தற்காப்பது அப்படின்ற அந்த விஷயத்த அவங்க செய்வாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப இருக்கிற சீனா அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, பகுதி அளவு வந்து முதலாளித்துவ கட்டமைப்பையும் பகுதி அளவு வந்து சோசியலிச கட்டமைப்பையும் கொண்ட ஒரு நாடா இருக்குது. அந்த நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்குள்ளேயும் நாங்க வந்து போய் சண்டை போட மாட்டோம் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு. எல்லா நாட்டுக்குள்ளேயும் சமமான உறவுகளை ஏற்படுத்துவது, அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமோ இல்ல எந்த ஒரு வர்க்கம் இருக்குதோ, ஆட்சியில இருக்குதோ அந்த வர்க்கத்தோட அந்த பொருளாதார நலன்களை பங்கிட்டுக் கொள்வது, வின்வின் அப்படின்ற அந்த முறையில நாங்க வந்து எங்களுடைய பொருளாதார உறவுகளை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நிலைப்பாடு அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய இந்த முதலீடுகள் வந்து கேள்விக்கு உள்ளாகும் பொழுது என்ன பண்ண மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, வேற வழி இல்லை. இவங்களுடைய உலகத்துல இருக்க எல்லா ராணுவ கட்டமைப்பு எதுக்காக கட்டப்படுது அப்படின்னா, தன்னுடைய அந்த பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்கும் தன்னோட பொருளாதாரத்தை காக்கிறதுக்காக தான் உலகம் முழுக்க ராணுவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தப்படுது, ராணுவ நிலைகளை ஏற்படுத்தப்படுது. அப்போ அது தேவையில் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரிசீராவும் அந்த மாதிரி தன்னுடைய ராணுவ நிலையை வந்து இன்னொரு நாட்டுல அமைக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டை அவன் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு ஏகாதிபத்திய நாடுன்னு சொல்லிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படியான நிலைப்பாடு அவங்க எடுக்கல. அதே சமயத்துல ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய வர்க்கம் தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தேவையான அதாவது பொருளாதார ராணுவ உதவிகளை செய்வாங்களா அப்படின்னா செய்யறதுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது, உதவி செய்வது அப்படின்றது மாவோ காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அவங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடாம தான் இருந்தாங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு எங்கெல்லாம் தன்னுடைய அந்த முதலீடுகள் இருக்குதோ அந்த நாடுகளுக்கு ராணுவ உதவிகளை வழங்குறது, அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தன்னுடைய முதலீடையும் அவங்களுடைய முதலீடையும் சேர்த்து காக்குறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இப்போ எடுத்திருக்காங்க, மாறி இருக்காங்க. அப்போ அவங்க தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்களே தவிர அவங்க ராணுவ வீரர்களையோ ராணுவ தளத்தை அவங்க அமைக்க மாட்டாங்க அப்படின்றத இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிற முடிவு. அதன் அடிப்படையில இவங்க நேரடியா போய் சண்டை ஏன் போட மாட்டாங்கன்னு கேக்குறீங்கன்னா தவறு கிடையாது. இப்போ ஒரு நாடு எந்த மாதிரியான வெளியுறவு கொள்கையை அமைச்சுக்குது, எந்த மாதிரியான பொருளாதார வெளியில தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பு ஏற்படுத்த விரும்புதுன்றது அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு ராணுவ தளத்தை அமைக்கிறதோ ராணுவ வீரர்களை அனுப்பி சண்டை போறதோ நடக்கும். அப்போ அமெரிக்காவை பொறுத்தளவு ஒரு ஏகாதிபத்திய கட்டமைப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த மாதிரி சூழல்ல ஒரு நாட்டுல ராணுவ தளத்தை அமைக்கிறதோ மற்ற நாடுகள்ல புகுந்து சண்டை போறதோ அந்த இறையாண்மை மதிக்காம காலில் போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறது அது இயல்பான ஒரு விஷயம். அதுல வந்து எந்த ஒரு
அதுக்கு இங்க வந்து பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனா ஒரு சோசியலிச நாடு சொல்லக்கூடிய ஒரு நாடு அந்த வேலையை செய்ய முடியுமா? செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அப்படி செஞ்ச ரஷ்யாவை வந்து சோவியத் யூனியனை வந்து யாருமே ஏத்துக்கல, சரின்னு ஒத்துக்கல. இப்போ சீனா அந்த மாதிரி செய்ய மாட்டோம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால செய்ய மாட்டாங்கன்னு நம்பலாம். ஆனா எதிர்காலத்துல மாறுமா மாறாதான்றத பொறுத்து தான் பார்ப்போம். இப்ப இந்த ஈரான் விவகாரத்துல வந்து இந்த போர் அப்படின்னு வெடிச்சதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து நாங்க மூடிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எச்சரிக்கை வந்து ஈரான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இது குறித்து இந்தியா வந்து தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான கருத்தும் சொல்லாம இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி பாக்குறது? இந்தியா ஏன் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் குறிப்பா இந்த அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த பதற்றத்துல இந்தியா எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்? இந்தியா எப்போ தற்சார்பா தன்னுடைய இப்ப இது வரைக்கும் சொல்றாங்க இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி அப்படி சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தனித்துவமான எங்களுடைய சுயசார்பான ஒரு வெளியுறவு கொள்கையை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லிதான் தொடர்ந்து இந்தியா பேசிக்கிட்டு இருந்தது, வச்சுக்கிட்டு இருந்தது, இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அப்படி இருக்குதா அப்படின்ற கேள்வி அது இருக்கு. உண்மையிலே அவங்க சொல்றது வார்த்தை வேணா அப்படி சொல்லலாம். உண்மை அப்படியா இருக்குதான்னா அதுக்கு எதிர்மாறாதான் இருக்குது. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு சுயசார்பான ஒரு பாதையில் நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நாங்க அதுல வேகமா ஈடுபட்டு அதுல என்ன பண்ணணும்? நாங்க வந்து இந்த மாதிரியான போர் பதட்டத்துக்கோ ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்குறதுக்கோ நாங்க வந்து ஒத்துழைக்க மாட்டோம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லி தன்னோட கண்டனத்தை முதல் முறையா பதிவு செய்வாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் யார்கிட்ட நீங்க என்ன வாங்கணுமோ அவங்கள்ட்ட மட்டுமே என்ன வாங்கணும், மற்றவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு போது அதை வந்து சிறமேற்று செய்ய மாட்டாங்க. ஒரு சுயசார்பான ஒரு நாடு அது மாதிரி செய்யாது. ஆனா இந்தியா அப்படி செய்யுதானே? கிடையாது. நேற்று வரைக்கும் வந்து ரஷ்ய எண்ணெயை வாங்கிட்டு இருந்த நாடு அமெரிக்கா சொன்னதால இன்னைக்கு சுத்தமா நிறுத்திட்டாங்க. நாங்க வெனிசுவேலா எண்ணெயை வாங்குறதுக்கு ரிலையன்ஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவங்க சுயசார்பான ஒரு நாடா, சுயசார்பான ஒரு வெளியுறவு கொள்கையோ, அது தற்சார்பான ஒரு பொருளாதாரமா இல்லாத போது இவங்க அதுல தலையிடுறதுக்கான எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. அப்ப யாரை சார்ந்து இயங்குறாங்களோ அவங்களுக்கு மறைமுகமா நேரடியா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம அமைதி காக்கிறது மூலம் மறைமுகம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றதான் இப்ப எடுக்கிற நிலைப்பாடா இருக்குது. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கட்டத்துல இவங்க ஏன் வந்து இந்த விஷயத்துல நீங்க வந்து பங்கேற்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பங்கேற்க வேண்டிய அவசியமோ தேவையோ இப்போ இருக்கிற அந்த அரசுக்கு ஏற்படல. அப்படியான ஒரு கட்டமைப்பு இது வரைக்கும் இருந்ததா அப்படின்னா அரைகுறையா இருந்தது, அது சுத்தமா இல்லாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரணும். அப்படியான ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு இவங்க போய் இந்த மாதிரியான உலக விவகாரங்களை முக்கியமா தன்னை பாதிக்கக்கூடிய முக்கியமான விவகாரத்துல எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்காம இருக்கிறதுன்றது எதை சொல்லுது அப்படின்னா எனக்கு மேல இருக்கிறவங்க நான் யாரை சார்ந்து இருக்கேன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அமெரிக்காக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படி பார்த்தா அந்த மிகப்பெரிய ஒரு பேர்டன் வந்து ஒவ்வொரு இந்தியர்களுடைய பெட்ரோல் விலையில தானே வந்து எதிரொலிக்கும். அது இந்தியர்களா இருக்கக்கூடிய நாம தான் அதை வந்து கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கிறோமா இது வரைக்கும்? இப்போ எதுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் விலை என்னவா இருந்தது? ஒரு பேரல் என்ன விலையா இருந்தது? கிட்டத்தட்ட $80 இருந்தப்ப அது $100 ரூபாயை தாண்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவா இருக்குது? $60 இருக்குது. ஆனா உண்மையான விலைக்கும் அதுக்குமான இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு 20-30 விழுக்காடு. இப்போ என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? அவ்வளவு விலை வைக்கும்போது சரி விலையை எத்தனைக்கு ஒரு நியாயம் இருக்குது, இப்போ விலை குறைஞ்சு போச்சு எங்களுக்கு ஏன் விலையை குறைச்சு கொடுக்கலன்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கோமா? சண்டை போட்டிருக்கோமா? அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு தார்மீக அப்படியான எந்த ஒரு உணர்வோ எந்த மாதிரியான எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கும் போது அவங்க ஏன் அந்த மாதிரி செய்யணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவங்களுடைய அமைதியும் நம்மளுடைய அமைதியும் ரெண்டும் ஒன்னோடு தொடர்புடையதாக தான் இருக்குது. அவங்க எப்படி வந்து வெளியுறவு கொள்கையில ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து தாக்கும் பொழுது அதுல எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம அமைதியா இருக்கிறது மூலமா அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோமோ, அதே போல இந்திய அரசு நம்ம மேல விதிக்கக்கூடிய இந்த வரிகளுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்போ ஆர்ப்பாட்டமா செய்யாம அமைதியா இருக்கிறது மூலம் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப எவ்வளவு நாள் நம்ம ஏத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவங்க இந்த மாதிரியான பாதையில் தான் போவாங்க. அதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. அப்போ போராடுறதுன்றது இந்த மாதிரி வேலையற்றவங்க செய்ய வேலை, இந்த மாதிரி பேசுறவங்களே வந்து ஒரு வேலை இல்லாதவங்க சும்மா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறவங்களோட வேலை அப்படின்றத நம்மளுடைய மனநிலை. போராட்டம்ன்றது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அது யாரோ வேலையற்றவங்க செய்யற வேலையா தான் நம்ம பாக்குறோமே தவிர அது நமக்கான போராட்டம் நம்ம வாழ்க்கைக்கு தொடர்புடையதுன்னு சொல்லி என்னையும் நம்ம பார்த்ததே கிடையாது. அது யாரோ ஏதாவது போனோம் நமக்கு என்னப்பா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப எவ்வளவு தூரம் நம்மள நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மள அவங்க இந்த மாதிரியான பாதையில கூட்டு போவாங்க. நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. நம்ம நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னமலம் நேயலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. நன்றி. சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.